சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டை விட்டு யாரும் போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீட்டை விட்டு இல்லை நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குட்டுமா. நீ சொல்லும் போது நான் சத்தியம் பண்ணுறேன்ல, வீட்டு விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. மச்சான் எதுக்கு மச்சான் அதெல்லாம்? இல்லை மாப்பிள, சத்தியம் பண்ணி கொடுத்தா நம்ப. நீ பண்ணு. நாங்க இங்கேயே இருக்கோம். இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். இப்போ நம்புறேன் மாப்பிள. நீங்க அதான் பண்ணிட்டாங்க. சத்தியம் பண்ணி கொடுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. மாமா நீங்களும் தான். சரிங்க மாப்பிள்ள, நாங்க யாரும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அத்தா ஐயா, இந்த வீட்டை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம் ஐயா. அவ்வளோதான், சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதை மீற மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? உட்கார அத்தை உட்காருங்க. மாமா உட்காருங்க உட்காருத்த. நீ உட்காரு. உட்காருப்பா. பரவாயில்ல. சத்தியமா வாங்குற சத்தியம்? நீ வாங்கின சத்தியத்தை நான் எப்படி உடைப்பேன்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு பிடிக்காத இந்த வேண்டாத விருந்தாளிங்கள எப்படி ஓட வைக்கிறேன்னு பாரு மாம்சு. அவங்களாவே நாங்க போறோம்னு கதறிக்கிட்டு ஓடுற மாதிரி என்னோட பழி வாங்குற பிளான இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் பொன்னிதான் காரணம். அவளால தான் நான் வீடு கட்டுற திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டேன். திவாகர் திட்டத்துக்கு ஆதரவா போர் ஜனங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தேன். அதனாலதான் சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து நான் ஊரை விட்டே போனேன். பொன்னிதான் இந்த மோசடி கும்பல் கிட்ட என்னை கோத்த விட காய நகர்த்திருக்கா. அவளுடைய சூழ்ச்சி புரியாம நானும் மாட்டிக்கிட்டு தவிச்சிருக்கேன்.